நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பல கட்டப்பையோட பேச்சுவார்த்தை நடத்தி சேர்க்கப்பட்டவர் தான் தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா. சேர்த்த உடனேவே 10 சீட்டு வாங்கிட்டாரு. 30 வருஷமா முட்டு கொடுத்து 8 சீட்டு வாங்கியிருக்கீங்க. நீங்க பாருங்க, 10 நாளில் பேச்சுவார்த்தை நடத்தி 10 சீட்டு வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ராஜ தந்திரி எங்களுடைய அந்நியார் என்று தேமுதிக ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டிருக்க, அந்த அந்நியார் தான் இப்போ திமுக கூட்டணிக்கு திமுக கட்சிக்கு தலைவலியா மாறியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணாத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க அவருடைய தேர்தல் பரப்புரை பேச்சு. சேலத்தில் பேசும்போது நம்ம அண்ணனுடைய ஆட்சியில் எந்த குறையும் யாராலும் சொல்ல முடியாது, ஆனால் ஒரே ஒரு குறை தான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம், இது மட்டும்தான் குறை சொல்ல முடியும்ட்டாங்க. அதாவது மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையங்க, என்ன கொஞ்சம் கஞ்சா மட்டும் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஆட்சியில் எந்த குறையும் கிடையாதுங்க, என்ன கொஞ்சம் சாராயம் வைப்போம், கொஞ்சம் போதை கலாச்சாரம் இருக்குது, கொஞ்சம் கஞ்சா வியாபாரம் இருக்குது, கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து இருக்குது, கொஞ்சோண்டு ஒரு ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறோம், கொஞ்சோண்டு கனிமூலத்தை கொள்ளடிக்கிறோம், இது ஒரு குத்தமா? என்னங்க ஒரு ஆட்சின்னா ஒரு 40% கமிஷனை வாங்கியிருக்கோம் எங்கள் அண்ணன் ஆட்சியில், அது ஒரு பெரிய குத்தமா? கொஞ்சோண்டு கரப்ஷன் இருக்குது, இது ஒரு பெரிய குத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பையன் போய் ஒரு பொண்ணை பாலியல் கூட பண்ணிட்டான். ஒரு கட்சி ஒரு ஆட்சின்னா ஒரு கட்சிக்காரன் போய் இப்படி பண்ணுறது தானே வழக்கம் தானே, இதெல்லாம் உலக வழக்கம், இதை போய் பெருசாக எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆட்சியில், யாரு ஸ்டாலின் அண்ணன் ஆட்சியில் எந்த குறையுமே இல்லை, ஒரே ஒரு குறை தான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு, அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நீங்க வெறும் அந்நியார்ல ஹம்சாலி அந்நியார், ஹம்சாலி மசாதி மாதிரி துரந்தர் மாதிரி திமுக துரந்தர் தான் இப்போ துரந்தர் மாதிரி பிரேம்லாந்தர் அப்படின்ட்டாங்க பல பேர். ஹம்சாலி அந்நியார்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மறுப்பு சொல்கிறேன் பேர்வழிங்கிற பேரில் தேமுதிகவை சார்ந்த பிரேமலதா அவர்கள், மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் மதுரையில் பேசியிருக்காங்க. மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் நான் சொல்ல வந்ததை ஒட்டி வெட்டி கட்டிங்லாம் போட்டு திருச்சி ஊடகங்கள் பரப்பிட்டு, நான் ஊடகங்களை வன்மையாக கண்டிக்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன், நீங்கள் இப்படி நடந்துக்காதீங்க, நான் பேச வந்த கருத்தே வேற, நீங்கள் போட்ட கருத்து வேற, நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த மாதிரி குறைகளை அண்ணனுடைய ஆட்சியில் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். நான் சொல்லலை, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அதை போய் நீங்கள் நான் சொல்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ஊடக அறமா, ஊடக அறத்தோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அதாவது அவங்க பேசுனது கூட பிரச்சனை இல்லை, வாய் தவறி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பேசுனதுக்கு மறுப்பு சொல்கிறங்கிற பேரில் திமுக ஆட்சியில் எந்த குறையுமே இல்லைங்கிறத திருப்பி சொல்லியிருக்காங்க. விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து, அந்த பெண் பிள்ளைகளுக்கு இதுபோல பெண்களுக்கு ஏற்பட பாலியல் துன்பங்கள் ஏற்பட்டு அது திமுக ஆட்சியில் நடந்திருந்தா அவங்க அப்படி பேசுவாங்களா? போதை கலாச்சாரத்தால் விஜயகாந்துடைய பசங்க பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி பேசுவாங்களா? உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அதனால் பெண் பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேடநத்தம் கிராமத்தில் கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 வயது குழந்தைய திமுக காரன் பாலியல் கொடுமை பண்ணுவது, தமிழ்நாடு முழுக்க பாலியல் சீண்டில் ஈடுபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியல. ஒரு பெண்ணு, அதுவும் விஜயகாந்துடைய மனைவி, தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்துவது. தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? மதுவிலக்கை கொண்டு வருவது. தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது. இது அவங்களுடைய முழக்கம். விஜயகாந்த் அவர்களே பேசியிருக்காரு, நான் வந்தால் மதுக்கடையை மூடுவேன்னு பேசியிருக்காரு, டாஸ்மாக மூடுவேன்னு பேசியிருக்காரு, நான் வந்தால் போதையில்லா தமிழ்நாடு உருவாக்குன்னு பேசியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு விடுவேன்னு பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் இருந்த கட்சியில், தொடங்கிய கட்சியில் அவருடைய மனைவியாக இருந்த ஒருத்தர் திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய திமுக கூட கூட்டணி வச்சது கூட சரி, காலத்தின் கோலன்னு போலாம். 500 ஓட்லேயே 1000 ஓட்லேயே தான் என் மகனை தோக்கடிச்சிட்டாங்க, ஒரு சின்ன பையன்னு பார்த்து உங்களுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் காங்கிரஸ்காரர்களை பார்த்தும் கேட்டாங்க. எந்த மகனை எந்த விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் தோக்கடிச்சாரோ அந்த மாணிக்கம் தாகூரும் விஜய பிரபாகரும் ஒன்றா ஓட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் கேவலமா இல்லையாடா? அசிங்கமா இல்லையாடா?
1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க. யாரு? இந்த விஜயகாந்தோடைய மகனும் அந்த பக்கம் வந்து மாணிக்கம் தாகூரும் திட்டிட்டு 5000 ஓட்டு தான் விஜயபிரபாகரன் தோத்து போறாரு. அதிமுக கூட்டணியில் தோத்து போறாரு. இப்போ தலையில மாறி 2 பேரும் ஒன்னா நின்று ஓட்டு கேட்டு 5000 ஓட்டை தோத்து போனாரு. இப்போ அதை அதிகப்படியான ஓட்டை ஜெயிக்க வைக்கணும். குச்சனாச்சும் இருக்காதுல்ல. இது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். விஜயபிரபாகரன் சட்டசபைக்கு போய் என்னத்தை பேசிடுவார்? விஜயபிரபாகரன் சட்டசபைக்கு போய் என்ன பேசுவார்? இந்த கூட்டணிக்குள்ள விஜயபிரபாகரன் போய் மக்கள் ஓட்டு போட்டு பணத்துக்கு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பணும். எந்த திமுகவை வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்டுச்சோ, அதன் மண்டபத்தை இடிச்சிட்டாங்கன்னு தொடங்கப்பட்டுச்சோ, அந்த திமுகவோட கூட்டணி வச்சு கூச்சம் இல்லாமல் தேர்தல் பரப்புரில் திமுக கூட கைப்பிடிச்சு சீட்டுக்காக போயிட்டு இருக்கு. அது மட்டும் கூட பிரச்சனை இல்லை. இந்த அம்மா தேர்தல் பரப்புரில் பேசுகிற பேச்சு நார்மலைஸ் செய்வது. தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனைக்கான காரணம் போதைப் பொருள். அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, உள்ளுணர்வில் இன்ஸ்டிங்காக இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை தான் சொல்கிறாங்க நம்ம அண்ணா ஆட்சியில், போதையும் பெண்களுக்கான பாலியல் தொல்லையும். இது ஒரே பிரச்சனை. இதை தவிர எது பிரச்சனையும் இல்லை. இது மட்டும் தான் பிரச்சனை. போதையும் பெண்களுக்கான பாலியல் கொடுமையும் தான் ஒரே பிரச்சனைன்றாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? நார்மலைஸ் செய்வது. வேற ஒன்றுமே இல்லைங்க. இது ஒன்று தான் பிரச்சனை. இதுதாம்மா தலையாய பிரச்சனை. போதை தான் தலையால பிரச்சனை. போதையினால தான் கொள்ளை நடக்குது, போதையினால தான் கொலை நடக்குது, போதையினால தான் பாலியல் வன்கொடுமை நடக்குது, போதையினால தான் பாலியல் சீண்டல் நடக்குது. ஒரு பெண்ணாக எத்தனை பாலியல் வன்கொடுமைகளுக்கு சீண்டலுக்கு நீங்களே குரல் கொடுத்துருக்கீங்க? எத்தனை அறிக்கை போட்டிருக்கீங்களா? அந்த அறிக்கை நீங்க போட்டீங்களா இல்ல இந்த கட்சியிலிருந்து வெளியேறி போன மீச ராஜேந்திரன் அவர் போட்டாரா? பெண்களுக்குரிய பாதுகாப்பை நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் என்று தான் சொன்னேன். பெண்கள் சார்பா அவர்கிட்ட நம்ம உரிமையோடு பேசலாம் என்று தான் சொன்னேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான செய்தி போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆட்சியாளரை தப்பா சொன்னது போல தயவு செய்து திருத்து போடுவதை இதோட நிறுத்திகள். ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாவலர் அண்ணன் ஸ்டாலின் தான். தவறு செய்பவனை விட தவறு செய்வனுக்கு துணை போறான் பாருங்க. தவறு என்று தெரிந்து முட்டுக் கொடுப்பதும் தவறு, உண்மை என்று தெரிந்து விட்டுக் கொடுப்பதும் தவறு. தவறு என்று தெரிந்து முட்டுக் கொடுக்கிற நீங்க அந்த தவறு செய்பவர்களை விட ஆபத்தானவர்கள், தவறு செய்பவர்களை விட மோசமானவர்கள், தவறு செய்பவர்களை விட சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய, விரட்டப்பட வேண்டியவர்கள் நீங்கள் தான். திமுக தவறு செய்துனா அந்த தவறை ஜஸ்டிஃபை பண்ணுவது, நார்மலைஸ். போதையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிரச்சனை தாங்க. பெண்களுக்கு பாலியல் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அதெல்லாம் இதெல்லாம் காமன் தான். இதெல்லாம் வேர்ல்டு முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குல்ல. எங்கே நடக்கலை, யாராச்சும் நடக்கலை அப்படிங்கிற கேள்வியை பிரேமலதா அவர்கள் பெண்ணாக இருந்து கொண்டு பேசுவது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, ஐயா ஸ்டாலினுடைய மனநிலை நினச்சி பார்க்குறேன். காலையிலேயே கழுத்து நிறைய சோறை போட்டு உனக்கு கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோம்னு சத்யராஜ் சொல்லுவார்ல, அது மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இந்த ஏவாவேலு பேச்சை கேட்டு 10 சீட்டை கொடுத்து 10லையும் 7 தொகுதிக்கு நீ நாயுடுக்கே கொடுத்து வச்சிருக்கிற. அதையும் பொறுத்து கொண்டு சரி கொடுத்துட்டு போய் எல்லாம் சொந்தக்காரங்க நான் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அதை பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் கொடுத்து விசிக்கா 8 சீட்டுக்கு கதைக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ முட்டு கொடுத்துருப்பார் திருமாவளவன். வேங்கவேலுக்கு மேல்பாதிக்கு எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி சமரசம் பண்ணி நின்னார். இப்போ விரக்தின் உச்சத்தில் ஃபேஸ்புக்கில் வேட்பாளர் வச்சுட்டு வந்திருக்காப்புல. கட்சிக்காரனே பல பேர் கோச்சிக்கிட்டான். கட்சிக்காரன் கோச்சாலும் பரவாயில்ல, நல்லா வேலை செய்கிற ஆளுநர் சானவாசுக்கு சீட்டு கிடைக்காம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்களுக்காக முட்டு கொடுத்து நிற்கிற விசிக்காவுக்கு 8 தான் கொடுத்துருக்குறோம். முட்டு கொடுப்பவனுக்கு 8, எங்களை இது வரைக்கும் விட்டு கொடுத்தவங்களுக்கு 10 கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. ஆனாலும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? போதை, நான் போதையின் பாதையில் போகாதீங்க, பாதையில் போடிக்கிட்டா தமிழ்நாடு நாசமாகி நான் வீடியோ போட்டு உட்காந்துருக்கேன், எங்கள் ஆட்சியில் போதை இருக்குன்னு சொல்லி என் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கும். அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும். அதை நினைச்சு தான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போதைப் பொருள் கலாச்சாரம், இப்படி பாலியல் வன்கொடுமை, இப்படி ஆத்துமணல் கொள்ள, கனிமூல கொள்ள, ஊழல், லஞ்சம், இதை பற்றிலாம் இவங்க எவனுமே கேட்டக்கூடாது. தமிழர்கள் யாரும் அதை பற்றி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் டெல்லிக்கும் நமக்குமான போர், திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான போர், மோடிக்கும் எனக்குமான சண்டை. ஐயா அந்த பாலியல் வன்கொடுமை, மோடி உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயா அந்த ஆத்துமலுக்குள்ள அமித்ஷா, ஐயா அந்த பெண்களுடைய பிரச்சனை, ஜெய்சா, ஐயா இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் கரப்ஷனு, மோடி நீ வந்து பாரு, பிஜேபி வந்து பாரு, ஐயா இந்த பக்கம் ஒரே சாதிய பிரச்சனை இருக்கு, சனாதனமே உன்னை ஒழிக்காம வாய மாட்டேன். ஐயா இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, டெல்லி எங்களுக்கு புதிய புதிய சட்டங்களை போட்டு நீங்க இது பண்ண பாக்குறீங்களா? ஐயா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கீங்க, நாடு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க,
டீ லிமிட்டேஷனை போட்டு எங்களை ஒழிக்க பார்க்குறீங்க. உங்களை விட்டுருவோம் நாங்கள். ஐயா அப்படிலாம் இல்லைங்க, இங்கே பாருங்கள் காவல் நிலையத்தில் வந்து லாக்அப் டெத் நடந்துக்கிட்டு இருக்கியா, புதிய புதிய சட்டங்களை போட்டு எங்கள் உரிமையில் நீங்கள் பறிக்க பார்க்குறீங்க. எங்கள் உரிமை பறிச்சா விட்டுருமா? இது சனாதனத்துக்கு எதிரான போர், இது ஆரியத்துக்கு எதிரான போர், இது மோடிக்கு எதிரான போர், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அவர் அந்த பக்கத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி ரூட்டை மாற்றி போயிட்டு இருக்கும்போது குறுக்க கட்டையை போட்டு எங்கள் அண்ணா ஆட்சியில் போதைப் பொருளும் பெண்களுக்கு பிரச்சனை தான் இருக்குன்னு சொன்னால் அவருக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிச்சிருச்சு. மொத்த திமுகவும் கதறிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி குதர்க்கமாக ஐயா கமலஹாசன் தான் பேசுவாப்புல. நான் அந்த மேடையில் தேடி பார்த்தேன், ஏன்னா கமலை காணும்னு. கடைசி பார்த்தா ஒரு தம்பி சொல்கிறானே, அங்கே ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க, அவர் தானே கமலஹாசனா? ஏன் இன்னே சொல்கிற, அது கமலஹாசனா? நான் கூட கருப்பு பூனைப்படை இந்த பாதுகாப்படை போவாங்கல்ல அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ அறிவாலயத்துக்கான கருப்பு பூனைப்படையா கமலஹாசன் தான் இருக்காப்புல. பாதுகாப்பு பட போதோ இல்லையோ கமலஹாசன் முதலாக அறிவாலயத்தில் டார்ச்சர் பிடிச்சி நிற்கிறாப்புல. தேர்தல் ஆணையம் பாருங்க சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. கமல் கட்சியில் கேட்டிருக்காங்க, என்னங்க சின்னத்தை ஒதுக்கிட்டாரு, வேட்பாளரை காணோம், சின்னம் கொடுத்தது தேர்தல் நிற்கிறதுக்கு இல்லை, அறிவாலய வாசல்னு அடிச்சுக்கிட்டு நிற்கிறதுன்னு சொல்லிட்டாங்களாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ